الحمد لله وكفاه وسلام على عباده الذين اصطفى أما بعد أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله فإن تولوا فقولوا اشهدوا بأننا مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, பாசமிகு என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தி, சமாதானம், அருளன்பு, பெருங்கருணை உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமயத்தின் மூலம் சமாதானம் என்பதே. பொதுவாக மதம் என்ற சொல் அகராதிகளில் அனைத்தையும் அடக்கி ஆள்கின்ற ஒரு சக்தியை குறிக்கும் என்கின்றனர். ஒரு சக்தி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வணங்கி வழிபடுதலுக்குரிய அந்த சக்தி ஆக்ஸ்போர்ட் அகராதிப்படி ஒன்றாகவும் இருக்கலாம், பலவாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் மதம் என்றால் கடவுளை நம்புவது என்ற அர்த்தம். என்னுடைய பேச்சை இப்போது நான் புனித திருக்குரானில் சூரா அல் இம்ரான் அத்தியாயம் 3 64ஆம் வசனத்தை ஓதி துவங்குகிறேன். குல் யா அஹ்லல் கிதாப், நபியே அவர்களிடம் வேதத்தை உடையோர்களே, தஆலவ் இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனா வ பைனக்கும், நமக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பொது விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் நிபந்தனை என்ன? அல்லா நஅபுத இல்லல்லாஹ், நாம் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம். வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அவனுக்கு நிகராக எவரையும் இணையாக்க மாட்டோம். வலா யத்தகிஸ பஅதுனா பஅதன் அர்பாபன் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நம்மில் சிலரை கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறுவீராக. ஃபஇன் தவல்லவ், இதன் பிறகும் ஃபகுலு ஷது அவர்கள் புறக்கணித்து விட்டால் பிஅன்னா முஸ்லிமூன், நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். இந்த திருவசனம்தான் அனைத்து மனிதர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பதற்கு, தாவா செய்வதற்கான முக்கிய சாவியாகும். பல மதங்களை சார்ந்த பலதரப்பட்ட மனிதர்களிடத்திலும் எப்படி பேசுவது என்ற செயல்முறை விளக்கத்தை இந்த திருவசனம் நமக்கு தெளிவாக்கிவிட்டது. அதாவது, தஆலவ் இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனா வ பைனக்கும், நமக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் நிபந்தனை என்ன? அல்லா நஅபுத இல்லல்லாஹ், எல்லாம் வல்ல இறைவனைத் தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று கூறுகிறது. ஒரு பொதுவான விஷயம், உலகத்தின் பிரதான மதங்களின் புனித நூல்களில் பொதுவாக காணப்படுவது என்னவென்றால், அந்த மதம் சார்ந்தவர்களை எப்படியான கடவுள்களை வழிபடுகிறார்களோ அந்த கடவுளே உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் கடவுள் என்று நம்புகிறார்கள். இந்துக்கள் கடவுள் என்று எவ்வவற்றை நம்புகிறார்களோ அவையே இந்துக்கள் அல்லாத பிற மக்கள் அனைவருக்கும் கடவுள் என்றே நம்புகிறார்கள். அதுபோலத்தான் கிறிஸ்துவர்கள் தாம் வணங்கும் கடவுளே கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்கும் கடவுள் என்பதே அவர்களின் நிலைப்பாடு. முஸ்லிம்கள் வணங்குகின்ற கடவுளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன்தான் கடவுள் என்றும் பிற மக்களுக்கும் அவன்தான் கடவுள் என்று நம்புகிறேன். கடவுள் கோட்பாட்டை விளங்கிக் கொள்வதற்கு அந்த மதம் சார்ந்த மக்களை அவதானித்து முடிவுக்கு வருவது என்பது பொருத்தமன்று. அந்தந்த மதங்களின் வேதங்கள், சாஸ்திரங்கள் எனப்படுபவை கடவுள் தன்மையை எப்படி வரையறைய செய்கின்றன என்பதை அடிப்படையாக வைத்தே அந்த கடவுள் கொள்கையை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஏனெனில் பொதுவாக ஒரு மதம் சார்ந்தவர்களே கூட தனது மதத்தின் கடவுள் கோட்பாட்டை சரியாக விளங்கி வழிபடுவது இல்லை. எனவே சரியான, ஆதாரபூர்வமான, அறிவுபூர்வமான அணுகுமுறை என்னவென்றால், அந்தந்த மதங்களின் கிரந்தங்களை ஆராய்ந்து அதிலிருந்து அந்த மதத்தின் கடவுள் கொள்கையை அறிய வேண்டும். இன்று என்னுடைய பேச்சை பொறுத்தவரையில் நான் என்னுடைய பரிசீலனைக்கு 4 மதங்களை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். இந்து மதம், யூத மதம், கிறிஸ்துவ மதம் மற்றும் இஸ்லாம். முதலில் இந்து மதத்தை அதன் சரியான தன்மையில் பார்ப்போம். இந்து மதத்தின் கடவுள் கோட்பாடு என்னவென்று நாம் அலசுவோம்.
பொதுவாக இந்துக்கள் நீங்கள் எத்தனை கடவுள்களை நம்புகிறீர்கள் என்று கேட்டால் சிலர் 3 என்றும் வேறு சிலர் 10 என்றும் 1000 கடவுள் என்றும் கூட சொல்வார்கள். இன்னும் சிலர் 33 கோடி என்றும் சொல்வார்கள். ஆனால் வேத சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்த ஒரு இந்து பண்டிதரை கேட்டால் அவரோ இந்துக்கள் ஒரே ஒரு கடவுளைத்தான் வணங்க வேண்டும், நம்ப வேண்டும் என்று உறுதியாக கூறுவார். ஆனால் பொதுவாக ஒரு பாமர இந்து பல்கி பெருகிய கடவுள் நம்பிக்கையில்தான் இருக்கிறான். அந்த பொதுவான மனிதன் எல்லாம் கடவுள் என்பான். மரம் ஒரு கடவுள், சூரியன் ஒரு கடவுள், சந்திரன் ஒரு கடவுள், மனிதன் ஒரு கடவுள், பாம்பும் கடவுளே என்பான். முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இவை அனைத்தும் கடவுளுடையது, கடவுளுக்குத்தான் சொந்தம் என்கிறோம். மரம் கடவுளுடையது, சூரியன் கடவுளுடையது, சந்திரன் கடவுளுடையது, பாம்பும் கடவுளுடையது, மனிதனும் கடவுளுக்குரியவனே. ஆகவே ஒரு பாமர இந்துவுக்கும் பாமர முஸ்லிமுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் அனைத்தும் கடவுள் என்கிறார்கள். நாம் அனைத்தையும் கடவுளுடையதே என்கிறோம். ஒரு பாமர இந்துவுக்கும் ஒரு பாமர முஸ்லிமுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்று தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அப்பாஸ்டிவேஸ் மட்டும்தான். இந்த கருத்து வேறுபாட்டை கலைந்துவிட்டால் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். இதை எப்படி செய்வது? அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم. நமக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் நிபந்தனை என்னவென்றால், ألا نعبد إلا الله. எல்லாம் வல்ல இறைவனை தவிர வேறு எதையும் வணங்க மாட்டோம். அடுத்ததாக கடவுள் கோட்பாட்டை பற்றி இந்து கிரந்தங்களில் என்ன சொல்லியுள்ளது என்று அலசுவோம். இந்து கிரந்தங்களில் மிக புனிதத்துவமாக கருதப்படும் உபனிஷத்தை அலசி பார்ப்போம். அதில் சந்தோக்கியா உபனிஷத்தில் அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1, இக்கம் இவிதித்யம், கடவுள் ஒருவர்தான், இரண்டாவது இல்லை. மேலும் ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதத்தில் அத்தியாயம் 6 வசனம் 9, نعتس كسج جنتنا چديپا. அப்படியென்றால் அவனை மிகைத்தவர் யாரும் இல்லை, அவனுக்கு ஆணையிடுவரும் யாரும் இல்லை, அவனுக்கு பெற்றோர்களான தாயோ தந்தையோ யாரும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்து ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதத்தில் அத்தியாயம் 4 வசனம் 19, نعتس پتما أستي. அவனுக்கு பிரதீமா, அதாவது உருவம் கிடையாது என்று குறிப்பிட்டுள்ளது. சமஸ்கிருதத்தில் பிரதீமா என்றால் படங்கள், சிற்பங்கள், ஓவியங்கள், சிலைகள் என்று பொருள்படும். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். பெரும்பாலான இந்துக்கள் அதிகமாக வாசிக்கும் ஒரு நூல் பகவத்கீதை என்பது அறிந்ததே. அந்த பகவத்கீதையில் அத்தியாயம் 7 வசனம் 20, லௌகீக பொருட்களின் மீதுள்ள பேராசையின் காரணமாக தங்களது பகுத்தறிவை பறிகொடுத்தவர்கள் பல கடவுள்களை வணங்குகிறார்கள். பொருளாசையின் காரணமாக தங்கள் நல்லறிவை இழந்தவர்கள் சிலைகளை வணங்குகிறார்கள். இந்து நூல்களில் புனிதமாக கருதப்படுபவை வேதங்கள்தான். அவை 4 வகைப்படும்: ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். யஜுர்வேதத்தில் அத்தியாயம் 32 வசனம் 3, نعتس پتما أستي. கடவுளுக்கு பிரதீமா கிடையாது. பிரதீமா என்றால் படம், ஓவியம், சிற்பம், சிலை என்று எந்த ரீதியிலும் உருவமைப்பு இல்லாதது என்று நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இன்னும் யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 8, எல்லாம் வல்ல இறைவன் உருவமற்ற புனிதமானவன் என்றும் குறிப்பிட்டுள்ளது. யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 9, अंधात्म प्रविशन्ति या असंभूति मुपास्ते. அசம்பூத்தியை வணங்குபவர்கள் இருளுக்குள் நுழைகிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அசம்பூத்தி என்றால் இயற்கை அம்சங்களாகிய நீர், நெருப்பு, காற்று. மேலும் இந்த வசனத்தில் சம்பூத்தியை வணங்குபவர்கள் ஆழ்ந்த இருளுக்குள் நுழைகிறார்கள். சம்பூத்தி என்றால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட மேஜை, நாற்காலி, சிலைகள் மற்றும் பல. இதை சொல்வது யார்? யஜுர்வேதத்தில் அத்தியாயம் 40 வசனம் 9 சொல்லியுள்ளது. இன்னும் சொல்லப்போனால் அதர்வண வேதத்தில் புத்தகம் 20 வேதவரி 58 மந்திரம் 3, देव महा असि. எல்லாம் வல்ல இறைவன் மிக மகத்தானவன். அதோடு ரிக்வேதத்தில் புத்தகம் 1 வேதவரி 164 மந்திரம் 46, एकम सत विप्रभु विदान्ते. உண்மை ஒன்றே, கடவுள் ஒருவனே. ஆனால் ஞானிகள், முனிவர்கள் எனப்படுவோர் கடவுளை பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றனர். ஹிந்து வேதங்களிலும் கடவுளுக்கு பல்வேறு பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. இதை நம்மால் பார்க்க முடியும். அதேபோல் ரிக்வேதத்தில் புத்தகம் 10 வேதவரி 114 மந்திரம் 5, எல்லாம் வல்ல கடவுளுக்கு
33 வகையான சிறப்பியல்புகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அதே ரிக்வேதத்தில் புத்தகம் 2, வேதவரி 1, மந்திரம் 3இல் எல்லாம் வல்ல கடவுளை பிரம்மா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மா என்ற அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு அரபு மொழியில் ஹாலிக், அதாவது படைப்பவன் என்று பொருள் வரும். முஸ்லிம்களாகிய எங்களை பொறுத்தவரையில் எல்லாம் வல்ல இறைவனை பிரம்மா, அதாவது ஹாலிக், படைப்பவன் என்று அழைப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அந்த எல்லாம் வல்ல இறைவனாகிய பிரம்மாவிற்கு 4 தலைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தலையிலும் ஒரு கிரீடம் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்கின்ற போதுதான் நாங்கள் அதை கடுமையாக மறுப்போம். அது மட்டுமல்ல, இறைவனுக்கு உருவம் கற்பிக்கின்ற அந்த கற்பனைகள் இந்து புனித வேதங்களாகிய ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதத்தின் அத்தியாயம் 4 வசனம் 19 மற்றும் யஜுர்வேதத்தில் அத்தியாயம் 32 வசனம் 3 ना तस् प्रतिमा अस्ति கடவுளுக்கு உருவம் கிடையாது என்று தெளிவாக கூறியிருக்கின்றது. ரிக்வேதம் புத்தகம் 2, வேதவரி 1, மந்திரம் 3இல் கடவுளின் மற்றொரு சிறப்பியல்பாகிய விஷ்ணு என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த சமஸ்கிருத சொல்லை அரபு மொழியில் ரப், அதாவது பாதுகாப்பவன், பராமரிப்பவன் என்று பொருள்படும். எல்லாம் வல்ல இறைவனை விஷ்ணு, அதாவது பராமரிப்பவன், பாதுகாப்பவன் என்று அழைப்பதில் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் எல்லாம் வல்ல இறைவனாகிய அந்த விஷ்ணுவிற்கு 4 கைகள் உண்டென்றும் ஒவ்வொரு கையிலும் சக்கரம், சங்கு போன்ற ஆயுதங்கள், கருவிகள் இருக்கின்றன என்றும் அவர் கருடன் என்ற பறவையின் மீது அமர்ந்து பறந்து செல்வார் என்றும் பாம்புகளை படுக்கையாக்கிக் கொள்வார் என்று சொல்வதையெல்லாம் முஸ்லிம்களாகிய நாங்கள் வன்மையாக ஆட்சேபிப்போம். ஏனெனில் இது இறைவனுக்கு உருவம் கற்பிப்பதாகும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதத்தில் அத்தியாயம் 4 வசனம் 19 மற்றும் யஜுர்வேதத்தில் அத்தியாயம் 32 வசனம் 3இல் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ரிக்வேதத்தில் புத்தகம் 8, வேதவரி 1, மந்திரம் 1இல் மா சதான்யா த்விசன்சத் நீங்கள் இறைவனை அன்றி வேறு யாரையும் வணங்காதீர்கள், இறைவனை மட்டுமே துதியுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே ரிக்வேதத்தில் புத்தகம் 6, வேதவரி 45, மந்திரம் 16இல் யா இக் முஷ்டி அவனை மட்டுமே துதியுங்கள், அவனை மட்டுமே வணங்குங்கள் என்று ஆணையிட்டுள்ளது. பிரம்மசூத்திரம் என்ற இந்து தர்மத்தின் அடிப்படை கோட்பாடு என்னவெனில், एकम ब्रह्म द्वितीया नास्ते नहना नास्ते किंचन भगवान एक ही है, दूसरा नहीं है, नहीं है, नहीं है, जरा भी नहीं है. ஒரே ஒரு கடவுள்தான் உண்டு, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை, 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 இல்லவே இல்லை என்று அறுதியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது. ஆகவே நீங்கள் இந்து வேத கிரந்தங்களை படித்து பார்த்தீர்களானால் ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறார் என்றும் அவரை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும் அவருக்கு உருவம் கற்பிக்க கூடாது என்றும் இந்து தர்மம் தனது கடவுள் கோட்பாட்டில் வரையறை செய்திருப்பதை மிக தெளிவாக பார்க்க முடியும். இப்போது யூத மதத்தை அதன் சரியான கோணத்திலிருந்து பார்ப்போம். யூத மதத்தின் கடவுள் கோட்பாட்டை அலசுவோம். விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டின் உபாகமத்தின் அதிகாரம் 6 வசனம் 4இல் ஷமா இஸ்ராயீலோ அதுனை இலாஹைனு அத்னை ஹத் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா புத்தகம் அதிகாரம் 43 வசனம் 11இல் நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை. அதே புத்தகத்தில் அதிகாரம் 45 வசனம் 5இல் நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவனில்லை என்றும் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் ஏசாயா புத்தகத்தில் அதிகாரம் 46 வசனம் 9இல் நானே தேவன், என்னை போன்று வேறு எவரும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி யாத்திராகமம் அதிகாரம் 20 வசனம் 3இலிருந்து 5 வரை கர்த்தர் சொல்கிறார், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகி இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் செவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்று கடுமையாக எச்சரிக்கிறது. இதே மாதிரி ஒரு எச்சரிக்கை உபாகமம் அதிகாரம் 5 வசனம் 7இலிருந்து 9 வரையில் என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் செவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்று கடுமையாக எச்சரிக்கிறது. எனவே யூத வேத புத்தகங்களை ஆராய்ந்தால் அங்கேயும் ஒரே ஒரு கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் என வரையறுக்கப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். கிறிஸ்துவத்தில் உள்ள கடவுள் கோட்பாட்டை பார்ப்போம். கிறிஸ்துவத்தை நாம் அதன் சரியான கோணத்தில் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ கடவுள் கோட்பாட்டை நாம் அலசுவதற்கு முன் சிறு குறிப்புகளை முதலில் தெளிவாக்கிட விரும்புகிறேன். அனைத்து மதங்களிலும்
இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைப்பதை கட்டாயமாக்கி வைத்துள்ள கிறிஸ்துவம் அல்லாத ஒரே மார்க்கம் இஸ்லாம்தான். ஒரு முஸ்லீம் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்க மறுப்பானே ஆனால் அவன் இஸ்லாத்தை துறந்து இஸ்லாம் அல்லாதவனாக மாறிவிடுகிறான் என்பது இஸ்லாத்தின் நியதி. இயேசு எல்லாம் வல்ல இறைவனின் மகத்துவமிக்க தூதர்கள் ஒருவர் என்றே நாங்கள் நம்புகிறோம். அவர் ஒரு மசீக், அதாவது இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு அற்புத பிறவி. அவருடைய பிறப்பில் ஆண் தொடர்பு இல்லை என்றும் நாங்கள் இன்றும் உறுதியாக நம்புகிறோம். ஆனால் இவ்விஷயங்களில் இன்றைய நவீன கிறிஸ்துவ உலகம் தனது நம்பிக்கையின்மையை வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறது. இறைவனின் ஆணை கொண்டு அவர் இறந்தவனை உயிர்ப்பித்ததையும் பிறவி குருடர்களையும் தொழுநோயாளிகளையும் முழுமையாக குணப்படுத்தினதையும் முஸ்லிம்களாகிய நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். கொஞ்ச தூரம் கிறிஸ்துவர்களோடு ஒன்றாக பயணிக்கின்ற நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பாதை விலகி போகிறோம். ஏனெனில் பல கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று கூறியதாக நம்புகிறார்கள். மேலும் இயேசு கிறிஸ்துதான் அனைத்து உலகத்திற்கும் கடவுள் என்று கிறிஸ்துவர்கள் நம்புகின்றனர். நீங்கள் ஒட்டுமொத்த பைபிளையும் படித்தீர்களேயானால் இயேசு கிறிஸ்து அவர்தான் கடவுள் என்றோ இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்றோ கூறியதாக ஒரே ஒரு வசனத்தை கூட ஒட்டுமொத்த பைபிளில் நீங்கள் எனக்கு காண்பிக்க முடியாது. ஆனால் உண்மையில் பைபிளின் யோவான் புத்தகத்தில் அதிகாரம் 14 வசனம் 28 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று. மேலும் யோவான் அதிகாரம் 10 வசனம் 29 என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மத்தேயு அதிகாரம் 12 வசனம் 28 நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால். மேலும் லூக்கா அதிகாரம் 11 வசனம் 20 நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். மேலும் யோவான் அதிகாரம் 5 வசனம் 30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். யாராவது ஒருவர் என்னுடைய சித்தப்படி நடக்காமல் என் பிதாவுடைய சித்தப்படி நான் செயலாற்றுகிறேன் என்று சொன்னால் அவன் ஒரு முஸ்லிம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஒரு முஸ்லிம். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 17 முதல் 20 வரையில் நியாய பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏதேனும் ஒரு வசனத்தை யாரேனும் மீறுவார்களே ஆனால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரைக் காட்டிலும் சிறியவன் என கருதப்படுவான். யாரேனும் ஒருவர் இந்த கட்டளைகளை பின்பற்றினால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக கருதப்படுவான். வேத பாதகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று வந்துள்ளது. நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் என்னை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ என்னுடைய கடவுள் கோரிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்றோ அவர் ஒருபோதும் கூறியதில்லை. பரலோகத்தில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரின் ஆணைகளுக்கு, அதாவது எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தாக வேண்டும் என்றுதானே அவர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் யோவான் சுவிசேஷத்திற்குள் நுழைவோம். அதிகாரம் 14 வசனம் 24 பார்ப்போம். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது என்றுதானே இயேசு அதில் சொல்லியிருக்கிறார். இது நமக்கு தெரிந்ததுதானே. மேலும் யோவான் அதிகாரம் 17 வசனம் 3 பார்ப்போம். ஒன்றான மெய்தேவனையும் நேர் அனுப்புனவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்றுதானே அதில் வந்துள்ளது. மேலும் மத்தேயு அதிகாரம் 19 வசனம் 16 மற்றும் 17 அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு கிறிஸ்து மறுபதல் அளிக்கிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். தான் கடவுள் என்றோ உங்களுடைய பாவங்களுக்காக நான் சிலுவையில் மரித்தேன் என்றோ இயேசு ஒருபோதும் கூறவில்லை. அதற்கு மாறாக ஒரே ஒரு கடவுள்தான் உண்டென்றும் அந்த கடவுளுடைய கட்டளைகளை மட்டும் கீழ்ப்படிவதே நித்திய ஜீவனை அடைவதற்கான ஒரே வழி என்று கூறியிருக்கிறார். மேலும் பைபிளில் அப்போஸ்தல நடபடிகள் அதிகாரம் 2 வசனம் 22 எல்லாம் வல்ல கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவைக் கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று அந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது, கடவுள் மனிதர்களிடமிருந்தே தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதற்கு நீங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீர்கள்.
இயேசு கிறிஸ்து தன்னை ஒருபோதும் கடவுள் என்று கூறியதில்லை என்று உறுதிப்படுத்துகிறது. மேலும் நீங்கள் படித்தீர்களேயானால் மார்க் அதிகாரம் 12 வசனம் 29 மேலும் உபாகமம் புத்தகத்தில் அதிகாரம் 6 வசனம் 4 ஷமா இஸ்ராயீலோ அதுனை இலாஹைனா நஹத் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்றும் தெளிவாக இயேசு கிறிஸ்து பேசியுள்ளார் என்பது உறுதியாகிறது. இதிலிருந்து கிறிஸ்துவ வேத புத்தகங்களும் ஒரே கடவுளையே வணங்கி வழிபட வலியுறுத்துவதை நாம் எல்லோரும் அறிகிறோம். இனி நாம் இஸ்லாத்தின் கடவுள் கோட்பாட்டை பார்ப்போம். ஒரு முஸ்லிம் இடத்தில் இஸ்லாத்தின் கடவுள் கோட்பாட்டை பற்றி கேட்டால் அவன் உங்களை புனித வேதமான திருக்குரானின் அத்தியாயம் 112 சூரா இஹ்லாஸின் முதல் 4 வசனங்களை சுட்டிக்காட்டுவான். குல் ஹுவல்லாஹு அஹத், நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் ஒருவன்தான். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எவரிடத்திலும் எத்தேவையும் இல்லாதவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரானவர் எவரும் இல்லை. சூரா இஹ்லாஸ் என்ற திருக்குரானின் இந்த அத்தியாயம் இறையியலின் உரைக்கல்லாக உள்ளது. இறை என்றால் இறைவன் என்று பொருள். இயல் என்றால் அது சம்பந்தமான படிப்பு. ஆகவே இறையியல் என்றால் இறைவனை பற்றிய அறிவு என்பதாகும். நீங்கள் தங்கம் வாங்கும்போது அது எத்தனை மாற்று என்பதை அறிய ஆசைப்படுவீர்கள் அல்லவா? அது 10.5 மாற்றா 8.5 மாற்றா என்று கண்டறிவது ஒரு புறம் இருக்க, முதலில் அது தங்கமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள அவசரப்பட மாட்டீர்களா? ஏனெனில் மின்னுவதெல்லாம் பொன்னாகி விடாதல்லவா? அதுபோன்றே இறையியலின் உரைக்கல்லாக இந்த சூரா இஹ்லாஸ் இருக்கிறது. யாரேனும் ஒருவர் தன்னை கடவுள் என்று சொல்லி வந்தால் அவரை இந்த சூரா இஹ்லாஸின் 4 வரி விளக்கத்திற்கு அவர் பொருந்தினால் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முஸ்லிம்களாகிய எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சிலர் பகவான் ரஜ்னீஷை எல்லாம் வல்ல இறைவன் என்கிறார்கள். நாம் அவரை நமது உரைக்கல்லாகிய சூரா இஹ்லாஸ் மூலமாக உரைத்து பார்ப்போம். அதில் முதலாவது கட்டம் என்ன? குல் ஹுவல்லாஹு அஹத், நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் ஒருவன்தான். ஆனால் இந்த பகவான் ரஜ்னீஷ் எனப்படுவர் மட்டும்தான் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டாரா என்ன? இல்லை, பலரும் தம்மை கடவுள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆராய்ந்து பார்த்தால் ஆயிரக்கணக்கான பேர் தம்மை கடவுள் என்று சொல்லிக் கொண்டார்கள். எனவே பகவான் ரஜ்னீஷ் மட்டும் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. அடுத்த பரிசோதனைக்கு போவோம். அல்லாஹு ஸமத், அவன் எவரிடத்திலும் எத்தேவையும் இல்லாதவன். பகவான் ரஜ்னீஷ் என்ன எத்தேவைகளும் அற்றவரா? அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கிற போது அவர் ஆஸ்துமா, நெடுநாள் முதுகுவலி, நீரிழிவு ஆகிய நோய்களால் அவதிப்பட்டதை அறிய வருகிறோம். கற்பனை செய்து பாருங்கள், எல்லாம் வல்ல இறைவன் ஆஸ்துமா, முதுகுவலி, நீரிழிவு நோய்களால் அவதிப்பட்டார் என்பது வேடிக்கையாக இல்லையா? மூன்றாவது பரிசோதனையை பார்ப்போம். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. பகவான் ரஜ்னீஷ் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மத்திய பிரதேசத்தில் பிறந்தார். 1981 அமெரிக்காவிற்கு சென்று அங்கு ஒரேகான் மாநிலத்தில் தன்னுடைய பெயரில் ரஜ்னீஷ்புரம் என்ற ஊரை தோற்றுவித்தார். அவர் தன்வசம் ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களை ஈர்த்தார். பிறகு வந்த காலத்தில் அமெரிக்க அரசு அவரை கைது செய்து சிறையில் தள்ளியது. அமெரிக்க அரசு தனக்கு மெல்ல மெல்ல கொல்லும் நஞ்சை ஊட்டியதாக பகவான் ரஜ்னீஷ் புலம்பினார். கற்பனை செய்து பாருங்கள், கடவுளையே விஷம் வைத்து கொல்ல முடியுமா? பிறகு அமெரிக்க அரசு பகவான் ரஜ்னீஷை உதைத்து வெளியேற்றியது. அவர் திரும்பி இந்தியாவுக்கே வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனே மாநகரில் தனது சிற்றூரை அமைத்துக் கொண்டார். இன்று நீங்கள் அங்கே போனால் அவருடைய கல்லறையை பார்க்கலாம். அவரது கல்லறையில் ஓஷோ பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. அவர் பூமி என்ற இந்த கோலத்திற்கு 1931 ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 1990 ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி வரை வருகை தந்து தங்கியிருந்ததாக செதுக்கியுள்ளார்கள். அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட மறந்துவிட்டார்கள். அவர் 21 நாடுகளுக்குள் நுழைவதற்கு விசா மறுக்கப்பட்டது. கற்பனை செய்து பாருங்கள், பல நாடுகளுக்குள் நுழைவதற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு விசா தேவைப்படுகிறது. ரஜ்னீஷை வெளியே தூக்கி எறியாவிட்டால் அவருடைய வீட்டையும் அவருடைய சீடர்கள் வீட்டையும் தீ வைத்து விடுவதாக கிரேக்க நாட்டின் கிறிஸ்துவ பேராயர் கூறினார். இதுதான் கடைசி பரிசோதனை. இந்த சோதனை மிகவும் கடினமானது. உண்மையான கடவுளை தவிர யாரும் இதில் தேர்ச்சி பெற முடியாது. அதாவது கடவுளை எதனுடனாவது ஒப்பிடும் தருணமே அது கடவுள் இல்லை என்று ஆகிவிடும். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒன்றுமில்லை. நமக்கு தெரியும், பகவான் ரஜ்னீஷுக்கு 2 கண்கள், மூக்கு, 2 காது, ஒரு வாய், ஒரு பெரிய வெள்ளை தாடியும் இருந்தது. அதாவது கடவுளை எதனுடனாவது ஒப்பிடும் தருணமே அது கடவுளாக இருக்க முடியாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்.
உதாரணமாக கடவுள் ஆர்னால்ட் ஷ்வாஸ்நேகரை விடவும் 1000 மடங்கு வலியவன் என்று சொல்வார்களே, ஆனால் அந்த ஒப்பீட்டின் மூலம் கடவுள் தன் தகுதியை இழந்து விடுவார். ஆர்னால்ட் ஷ்வாஸ்நேகரை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவர் அனைத்துலக ஆணழகர், உலக மகா பலசாலி. இதுவரை இவர் பலமுறை ஆணழகன் பட்டத்தை வென்றுள்ளார். அதாவது கடவுளை எதனுடனாவது ஒப்பிடுகின்ற தருணமே அது கடவுள் இல்லை என்று ஆகிவிடும். ولم يكن له كفوا أحد. அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. ஆகவே ஆர்னால்ட் ஷ்வாஸ்நேகரோ, கிங் காங்கோ, தாரா சிங்கோ இந்த உலகத்தில் யாருடனாவது ஒப்பிடுகின்ற தருணமே அது கடவுள் இல்லை என்று ஆகிவிடும். ولم يكن له كفوا أحد. ஆகவேதான் புனித திருக்குரானின் 112ஆம் அத்தியாயமாகிய சூரா இஹ்லாஸை இறையியலின் உரைக்கல் என்கிறோம். இங்கிருக்கும் சகோதர சகோதரிகளே, நீங்கள் வணங்கி வழிபடக்கூடிய கடவுள் இந்த உரைகள் சோதனையில் தேர்ச்சி பெறுவாரா என்று பாருங்கள். அப்படி அவர் தேர்ச்சி பெற்றுவிட்டால் நிச்சயமாக நீங்கள் வணங்குவது ஒரு உண்மையான கடவுளைத்தான். திருக்குரான் சூரா அன்-நஹல் அத்தியாயம் 16 வசனம் 125 ஓதி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். ادعوا إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن. ஞானத்தை கொண்டும் அழகிய உபதேசத்தை கொண்டும் உமது இரட்சகனின் பாதையின் பால் அழைப்பீராக. இன்னும் மிகச்சிறந்த முறையில் அவர்களுடன் தர்க்கம் புரிவீராக. எவர் தனது பாதையை விட்டு விலகிவிட்டாரோ அவரை உமது இரட்சகனை மிக அறிந்தவன். நேர்வழி பெறுவோரையும் அவனே மிக அறிந்தவன். நோ காட் நோ பீஸ். நோ காட் நோ பீஸ். ஆங்கிலத்தில் நோ என்றால் இல்லை என்று பொருள். ஆகவே இறைவன் இல்லை எனில் அமைதி இராது. ஆங்கிலத்தில் KNOW என்றால் அறிந்து கொள்ளுங்கள் என்று பொருள். இறைவனை அறிந்து கொண்டால் அமைதி தானாக வரும். وآخر دعوانا الحمد لله رب العالمين.